இப்ப நம்ம பாசிப்பருப்பு ரவைய வச்சு ஒரு ஸ்வீட்டு, ஒரு டிஃபரண்டான ஸ்வீட்டு. இத வந்து செட்டிநாடு ஸ்வீட்ன்னு சொல்லுவாங்க. அத ரொம்ப டேஸ்ட்டாவும், ஈஸியாவும் செஞ்சிடலாம். வாயில போட்டோம்னாலே கரையும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். ருசியாவும் இருக்கும். அத எப்படி செய்யலாங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபீஸ் தமிழ். இப்போ நம்ம செட்டிநாடு ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் சூடானவுடனே 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இதை ஆற வச்சு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 3 கப்பு தண்ணியை ஆட் பண்ணி குக்கரை மூடி 4 விசில் விட்டு வச்சிடலாம். ஃபேமிலி ரெசிபீஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 3 கப்பு வெல்லத்தை ஆட் பண்ணி 1/2 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விட்டலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். கடாய் சூடானவுடனே 6-7 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா பாதி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்க. சமையல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை வாசனை இல்லாத எண்ணெயை போட்டு நெய் லைட்டாக சூடானவுடனே ஒரு 25 முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற கண்டிஷனில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த கண்டிஷனில் நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம அதே நெய்யில் 1/2 கப்பு அளவுக்கு ரவையை போட்டு கிளறிக்கலாம். 1 நிமிஷம் லைட்டாக கிளறி விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற கண்டிஷனில் 1/4 கப்பு அளவுக்கு துருவின தேங்காயை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். ஃபேமிலி ரெசிபீஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேக வச்சுருந்தோம் இல்லையா குக்கரில் பாசிப்பருப்பு, அதை லைட்டாக ஒரு கிளறி விட்டு நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். எப்போதுமே மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டி ஆட் பண்ணணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பச்சை வாசனமெல்லாம் போய் நல்லா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்களா, கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது. இது கரெக்டான பதம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நாம் தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். இப்போ 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா முந்திரியை இது மேலே டெக்கரேஷனுக்காக தூவி விட்டுடலாம். இப்போ நமக்கு அருமையான செட்டிநாடு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சோம்னா ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபேமிலி ரெசிபி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.